எப்பவும் நான் அம்மா கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு பண்ணுவேன். எங்க அம்மா கோவில் கட்டுனது கூட கோவில் கட்டிட்டு ஸ்டாச்சுலாம் ஆர்டர் பண்ண அப்புறம் தான் அந்த ஸ்டாச்சுவே காமிச்சேன் நான் அம்மாக்கு. அதே மாரி அரசியல் விஷயத்திலும் போய் சொல்லலான்னு அம்மாவ கூப்பிட்டு ஃபேமிலி எல்லாம் உட்கார வச்சு, "அம்மா தலைவர் அரசியலுக்கு வராரு." சரி கண்ணா." நானும் அரசியல் போடுறேன். இங்க பாரும்மா ட்வீட் போட்டுருக்கேன்." அப்படின்னோனே அம்மா முகம் டக்குன்னு மாறுச்சு. மாறிட்டு, "ஓகே கண்ணா. வா கண்ணா சாப்பிடலாம்." அப்படின்னு எழுந்து போயிட்டாங்க. என்ன இப்படி போமாட்டாங்கல்ல? ஒரு விஷயத்த சொன்னா சூப்பர் கண்ணான்னு பேசுவாங்கல்ல. 1 ஹவர் அதுல இருக்கிற நல்லது, கெட்டது எல்லாம் பேசுவாங்க. என்ன போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீல். சரி இது உடம்பு சரியில்ல போல, அப்செட்ல இருக்கான்னு விட்டேன். அப்புறம் 2, 3 நாள் அவங்ககிட்ட பேசுறேன், பேசவே மாட்றாங்க. கூப்பிட்டு உட்காந்து, "என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏதாவது தப்புன்னா அடின்னா அடிச்சிடும்மா. என்னம்மா இப்படி பேசாம இருக்கன்னா?" "இல்ல கண்ணா, நீ அரசியல் போனது எனக்கு பிடிக்கல." அப்படின்றாங்க. என்னது? "ஏம்மா? ஏம்மா அரசியல் போனா பிடிக்கல?" "இல்ல கண்ணா, அது ஒரு சாக்கடை. அரசியலுக்கு போக்கூடாது. அது வந்து பணம் குடுக்குறாங்க அரசியலுக்கு. அ ஓட்டு வாங்குறதுக்கு பணம் குடுத்து தாங்கண்ணா ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாதி இல்லன்னுவாங்க. ஜாதி இருக்கு. மதம் இல்லன்னுவாங்க. மதம் இருக்கு. அந்த சாக்கடைக்குள்ள நீ போவாதப்பா. நம்மளுக்கு வாழ்க்கைய ஒளி வச்சு ஏத்தி வச்சவர் தானே நம்ம சூப்பர் ஸ்டார். அவர்கிட்ட என்ன கூட்டு போப்பா. நான் சொல்றேன். அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவரும் அரசியலுக்கு வர வேணாம். இந்த வயசுல அவர் நிம்மதியா இருக்கட்டும். எதுக்கு அரசியலுக்கு வர்றாரு? என்ன கூட்டு போ. அப்பாயின்ட்மென்ட் வாங்கி குடுன்னாங்க. அப்பாயின்ட்மென்ட் வாங்கி குடா. நானும் வேற கனவுல வந்தேன். மைண்ட் வாய்ஸ். அம்மா நான் சொல்றத கேளும்மா. நம்ம எத்தனையோ இப்ப வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல போய் கேட்டு கேட்டு தானேம்மா ஹெல்ப் நடக்குது. இப்போ தலைவர் வந்துட்டாருன்னா நம்ம தாராளமா பண்ணலாம்லம்மா. உன் கையில எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு மட்டும் செய். அரசியல் வேணான்னு சொல்றேன். அப்படின்னு போயிட்டான். அ அந்த ஃபேஸ் வந்து அதுக்கப்புறம் அடிதான் நம்மளுக்கு. சரி இந்த உலகத்துல அம்மா மீறி பண்ணலாம். ஆனா நான் உருப்பட மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்திலேயே எனக்கு யாருன்னா எங்க அம்மா தான். அது அம்மா இல்ல. எங்க கடவுள்னே சொல்லலாம். நான் எதிர்க்க பார்க்குற கடவுள்.